வணக்கம் மக்களே, நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சரி, கோவளத்தில் என்னென்ன மீன்லாம் வருது, மீனோட ரேட்லாம் எப்படி இருக்க பார்க்கலான்ட்டு கோவளம் வந்திருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதல்ல வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து சேரும். இப்போ உள்ளே போய்ட்டு என்னென்ன மீன்லாம் வந்துருக்குது, மீனோட ரேட்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஏற்கனவே ஒரு போட்டு வந்திருந்தது. அந்த போட்டில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீலா மீன், அதுக்கப்புறம் ஊடா மீன், ஓரா மீன், அப்புறம் சின்ன சின்ன சங்கரா மீன்லாம் இருந்தது. அந்த ஷீலா மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஷீலா மீன் 1000 ரூபான்னு சொன்னார். ஆனால் 1000 ரூபாய்க்கு வந்து அது ஒர்த்து கிடையாது. ரொம்ப சின்னதான், 1.5 கிலோ தான் இருக்கும். ஆனால் 1000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீனே வந்து 500 ரூபாவாம். அதனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா தான் கிலோ. ஆனால் இன்றைக்கி வந்து 500 ரூபா ரேட்டு கோவளத்தில். ஆனால் சரியான கூட்டம் கோவளத்தில். இன்றைக்கும் கோவளத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போட்டு கனவா தாங்க போயிருந்தது. எல்லா போட்லேயுமே கனவா தான். அதுவும் வந்து ஓட்டு கனவா. ஒரு கனவா வந்து 1 கிலோக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெருசு எல்லாமே. ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ வாங்கினா 350 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் போச்சு. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூரே வந்து 200 ரூபா. அதுக்கப்புறம் பண்ணா மீன் அதெல்லாம் கூட வந்து பண்ணா மீன்லாம் ரேட்டு நீங்கள் அதிகம் தான், 400 ரூபா 300 சொல்லிட்டு இருந்தாங்க. போட்டும் பார்த்தீங்கன்னா போய்ட்டு வந்து தான் இருந்தது. நிறையா போட்டு போயிருந்தது கடலுக்கு. இன்றைக்கி தான் போட்டு நிறையா போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் போட்டு அதிகமாக போகல. அதனால் கொஞ்சம் மீன்லாம் கிடைக்காமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிது கோவளத்தில். இப்போ நீங்கள் பார்க்குற இறா பார்த்தீங்கன்னா கூறு வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து கடல் இறா கிடையாது. இது எப்படி சொல்கிறதுனா, இந்த கடல் இறாவும் இந்த பேக் வாட்டரும் சேரும் பார்த்தீங்களா இடம், அந்த மாதிரி இடத்துல பிடிக்கிற இறா இதெல்லாம். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் மடவை மீன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க இன்றைக்கி. ஏன்னா வந்து அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய மீன் மடவை மீன். எப்போ வந்தாலும் கோவளத்தில் உங்களுக்கு மடவை மீன் கிடைக்கும். பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரலாம் நல்ல மடவை மீன்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு போட்டு வருது. அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் வந்த மீன் பாருங்கள், நாக்கு மீன் வந்து லைவாகவே இருந்ததுங்க, உயிரோடவே இருந்தது. அதுக்கப்புறம் இறாவும் பார்த்தீங்கன்னா உயிரோடவே இருந்தது. பெரிய பெரிய டைகர் ப்ரானு, பெரிய டைகர் ப்ரானு. ஒரு இறா பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஒரு 11 இறாவோ 12 இறாவோ இருந்தது. 2000 ரூபா சொன்னாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ரேட்டுக்கு போனது வந்து 1600 ரூபாய்க்கு போச்சு ஃபைனலாக அந்த ரேட்டு. நாக்கு மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாக்கு மீன் வந்து 500 ரூபாங்க. 5 நாக்கு மீன் வந்து 500 ரூபா. அதே மாதிரி பண்ணா மீனும் இருந்தது. பண்ணா மீன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பண்ணா பார்த்தீங்கன்னா 500 ரூபா. எக்ஸ்ட்ரா வேணால் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. 6 பண்ணா மீன் வாங்கினீங்கன்னா 500 ரூபா. கடையே போனா அதிகம் மாடோமா, கடல் மாடோமா, முழுலாம் கிடையாது, ஒரே முழு தான். இன்றைக்கி கோவளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டுமே சீக்கிரமாக வந்துச்சுங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரிய மீன்லாம் எதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மதியானம் டைமில் ஒரு 2 மணி டைம் 3 மணி டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மீன்லாம் கிடைக்கும். காலையில் வந்தீங்கன்னா சின்ன மீன் தான் கிடைக்கும். இந்த போட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனவா மீன், அந்த ஒரே ஒரு கனவா வந்து 800 ரூபா சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ரெட் ஸ்னைப்பர் இருக்குது பாருங்கள், அந்த ரெட் ஸ்னைப்பர் வந்து 500 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குமாரப்பாறை இருந்தது. குமாரப்பாறை 2 மீன் வந்து 700 ரூபா. அது 600 ரூபாய் கடை கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மீன் வந்து அவ்வளோ விலை போகாத மீன் குமாரப்பாறை. இந்த ஒரே ஒரு போட்டில் மட்டும்தான் பெரிய மீன்லாம் வச்சுருந்தாங்க. வேறு எந்த போட்லேயுமே பெரிய மீன் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலவா மீன் வந்து 3 கலவா மீன் வந்து 1200 ரூபா சொன்னார். ஃபைனலாக வந்து 1100 ரூபாய்க்குலாம் தருவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாறை மீன் வந்து 2000 ரூபாவாம். மீன் பாரு எவ்வளோ? இது 600 வரும். 100 ரூபா கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்கேனர் இருக்க நம்பர் நம்பர் சொல்லுங்கள். ஊட 500 ரூபாய் நாங்கள் போட்டுட்டேண்ணா. அவர் காசு தரணும். எதுனா வேணும்? இது அப்படியே 1200 ரூபா வரும்ண்ணா. இதில் எவ்வளோ பீஸு? அது 800 ரூபா வரும்ண்ணா. நான்லாம் ஒரு 100 ரூபா போட்டு 400 ரூபா வரும்.
எல்லாம் உயிரும் திருப்பி 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 என்ன மீன் அது வஞ்சரண்ணா அதுண்ணா 6000 ரூபாய் அது வஞ்சரம் மீன் தூண்டில் வந்துடும் இதில் வேறு எதுவும் சின்னது இருக்கா இப்போ நீங்கள் பார்க்குற வஞ்சரம் வந்து தூண்டில் வஞ்சரம் மீனுங்க. எப்படியா இருந்தாலும் 5 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தவொடனே 6000 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி 5500 ரூபாய்க்கு பேசினாங்க. கடைசியாக ஃபைனலாக வந்து 4800 ரூபாய்க்கு இந்த மீன் சேல்ஸ் பண்ணாங்க. வாழை மீன்லாம் பார்த்தீங்கன்னா 4 மீன் வந்து 200 ரூபாய். இங்கே அதிகமாக வந்து இன்றைக்கி மடவை மீன் தான் எல்லா போட்லேயுமே இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா அது வந்து நம்ம கரையிலே பிடிப்பாங்க மடவை மீன்லாம், ரொம்ப ஆழம் போக தேவையில்ல. அதனால் வந்து அந்த மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நாக்கு மீன் இன்றைக்கி அதிகமாக இருந்ததுங்க. கோவளத்தில் வந்து நாக்கு மீன் அதிகமாக இருந்தது. ஏன் இது தொழில் பண்ணாங்க கை பேலன்ஸ் கிடைக்கும், எது சின்னது இது பெருசு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நாக்கு மீன் கூறு வந்து 500 ரூபா. இந்த போட்டு ஃபுல்லாகவே கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, மை எல்லாமே வந்து கடமானோட மை தான். பெரிய பெரிய கடமாங்க ஒன்று எவ்வளோ பெருசுமா இருக்குது, 1 கிலோ 1.5 கிலோலாம் இருக்குது. இந்த போட்டு ஃபுல்லாகவே அதான் பாருங்கள். லைனாக வந்து அந்த போட்டில் வந்து ஃபுல்லாக கனவா மீன் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, 600 கூட வந்து பாருங்கள். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இது ஒரு பீஸ் வந்து 500 ரூபாய் இந்த கடமா. இதிலே பாருங்கள் எவ்வளோ பேச பாருங்கள். வலை ஃபுல்லாகவே கடமாக தான் இருந்தது இன்றைக்கி. இது வந்து ஃபுல்லாக வியாபாரிங்க கேட்டிருக்காங்களாம், ஆர்டரான் இது. அதனால் வந்து எல்லாமே வியாபாரிங்களுக்கு தான் போகுது. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா கூறு வந்து 300 ரூபா. நல்ல கல் மாதிரி நண்டு, நல்ல சத நண்டு தான் இது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கட்டுமரம் வந்துருக்குது, செம்ம கூட்டமாக இருக்குது. அந்த கட்டுமரத்தில் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவலை மீனுங்க, பொடி பொடி கவலை மீன். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். அந்த வலை ஃபுல்லாகவே கவலை மீன் தான். 100 ரூபாய்க்கு வந்து கரெக்டாக ஒரு 6-7 கை எடுத்து போடுறாங்க 100 ரூபாய்க்கு. ரொம்ப பொடிசாக தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மக்கள் முந்தி அடிச்சுட்டு வாங்கினாங்க பாருங்கள். கவராக வாங்கிட்டு போனாங்க இந்த கவலை மீனை. ஏன்னா குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மக்களை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இறா வந்து கூறு வந்து 700 ரூபாய் சொல்லிட்டு இருந்தார். மொத்தம் 6-7 இருந்தது இறா. டைகர் ப்ரான் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடவை மீன்லாம் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா, சின்ன சின்ன நண்டு தான், பெரிய நண்டுலாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கரவலையில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார். முன்னாரமாக அவரும் பிடிச்சிட்டு இருந்தார். மடவை மீன் தான் மாட்டோம் இங்கே, மாட்டினா இந்த மாதிரி கரலை பிடிக்கும் போது மடவை மீன் தான் மாட்டோம், அதை தான் பிடிச்சிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. நல்லா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மீனோட பேர் கற்றுங்கன்னா சொல்லுங்கள். இந்த மீனை வந்து ஆனால் தோலை ஊற்றி தான் சாப்பிட முடியுமா, ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதோ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா வஞ்சர மீன். முதல்ல வந்து ஒரு 6 கிலோ வஞ்சர மீன் சொன்னோம். இது போட்டு பார்த்தா 5,4 கிலோ இருந்தது வஞ்சர மீன். இதோட ரேட்டு தான் வந்து 4800 ரூபாங்க. தாராளமாக வாங்கலாம். தூண்டில் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் வாங்கும் போது இந்த அருவாமனையில் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கட் பண்ணாதீங்க. கத்தியில் கட் பண்ணுறவங்க கட் பண்ணிங்கன்னா தான் மீன் உடையாமல் வரும், நல்லா வரும், உங்களுக்கு ஸ்லைஸ் போட முடியும். இந்த மீனை கட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா சொல்லியிருந்தார். நம்ம பார்கெயின் பண்ணி ஒரு 150 ரூபாய்க்கு வெட்டி கொடுப்போம்னா 350 ரூபாய்க்கு இது வாங்கிக்கினார். 150 ரூபா வாங்கி வெட்டி கொடுத்தாரு. பக்காவாக ஸ்லைஸ் சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி வெட்டுறாருன்றதை. காசுமேட்டில் வாங்க முடியாது. தூண்டில் மீன் அது. என்ன கூட தூக்கி வேஸ்ட்டாக போட்டால் கடலை ஓகே மக்களே, இன்றைக்கி கோலத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. மீனோட ரேட்லாம் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.